ம். வேலை வேலைன்னா 2 நாள் வேலைக்கு வந்தால் 4 நாள் ஆளை காணும். அவன் எங்கள் கேட்டால் உள்ள எல்லாருமே வேலை செய்யணும், ஒன்றை மட்டும் ஆளை காணும். எங்கேயா போயா? ஏன் 3 நாள் மாதிரி இருக்கு? தண்ணி போட்டியா? இல்லை சார், அம்மா வந்துட்டாங்க சார். எப்படி அப்பா உடம்பு சரியாமல் இருந்தாங்க. இந்த பார்க்கணுமே இருந்தாங்க, நான் அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். உடம்பு சரியில்லை, டைம் ஏற்பட்டு அங்கங்கே கூட்டு போனேன். கையில் பணம் இல்லை சார். பரவாயில்லையா? பணம் இல்லாமல் என்ன பண்ணுறது? நான் யார்கிட்ட கேட்குறேன்? சொந்த சொத்து அண்ணன் தம்பிலாம் இருக்காங்க, எல்லாமே பணம் இருந்தால் தான். பணம் இருந்தால் வீட்டுக்கு வாட்டாங்க, பணம் இல்லைன்னா வெளியே போடான்றானுங்க. எனக்கு ஒன்றுமே புரியல சார். 4 நாளாக வீட்டில் அம்மா இறந்து நானே வீட்டில் இருக்கேன். அடக்கம் பண்ணுறது கையில் காசு இல்லை சார். யார்கிட்ட கேட்குறது, யார்கிட்ட கொண்டது ஒன்றுமே தெரியல சார். எனக்கு என்னடா பண்ணுறதுன்னு பார்க்கும்போது யாருமே இல்லையேன்னு. எங்கள் அம்மா அவங்கள பார்த்துக்காருன்னு அவங்க அதிகமாக என்ன தான் சார் பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி இருந்து இன்னைக்கு அவங்கள பார்க்கறதுக்கு நான் இல்லையே. எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஒன்று, ஏய் தம்பி, நான் இருக்க வரைக்கும் தான் உன்னை நான் பார்த்துருக்கேன். இல்லைண்ணா ரொம்ப கஷ்டப்படுறா தம்பிங்க. எனக்கு அப்போ தெரியல. இப்போ நினைக்கும் போது எனக்கு ஃபோன் பண்ணால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் வருது. வேதனையாகுது சார். பண்ணுறது இல்லை நானே எடுப்போம். இதுக்காக அதிகமாக சுற்றிட்டு இருந்தேன். பசங்களை கேட்டு என்ன பண்ணி இப்படி இருந்ததுனால இப்போ நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நான் அனாதையாக இருக்கிறேனே அப்படின்னு. அம்மா இருந்தாங்க சாப்பாடு அவங்களுக்கு இப்போ உடம்பு முடியும். இந்த கூட்டு பாம்பியே வீட்டில் இருந்து இறந்து 4 நாளாக வீட்டில் அடக்கம் பண்ணிவிட்டேன். வீட்டிலே இருக்காங்க. அவங்க கொண்டு போய் அடக்கம் பண்ணணும். பணம் இல்லைங்கிட்ட. சரி நீங்கள் தான் சார் எனக்கு உதவி பண்ணலாம். ஆமாம் சார். வீட்டுக்கு வா, வீட்டுக்கு எவ்வளோ பணம்னு வாங்கிட்டு போ. நான் வீட்டில் வந்து கொடுத்து விட்றேன். கடவுள் மறிக்கிறீங்க சார். கால் விடுவா தம்பி, அதான் வேணாப்பா. ஓ வா, வீட்டுக்கு வா, வீட்டுக்கு வா.